மத்திய அரசு போட்ட ஒரு சட்டத்தையும் மீறி 157 பேருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்கு சார். அது எப்படி சார்? அப்போது அந்த ஜிஎம்மால் வேலை கொடுக்க முடியும்னா ஏன் சார் சதன் ரயில்வே ஜிஎம்மால் எங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது? ஆர்டர் காப்பி இருந்து சார். இன்னொன்று என்னென்னா, ஐசிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா 2009 வரையும் முழுமையாக நாங்கள் எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க சார். ஆனால் ஐசிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா 2009 வரையும் வேலை கொடுத்துன்னு சொல்கிறாங்க. 2010 வரையும் நான் சீனியாரிட்டி லிஸ்ட்டு காட்டினேன் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்பில் வேலை கொடுத்துருக்காங்க சார். 2009 வரையும் யார் யாருக்கு கொடுத்துருங்கன்னா ஒரு 306 பேருக்கும், 2012 ஒரு 3 பேருக்கும், 2015 ஒரு ஆளுக்கும் கொடுத்துருங்க சார். சார் எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் தான் சார். இப்போ ஒரு அப்ரண்டிஸோ ஒரு ரெக்யூப்மெண்ட்டோ எடுக்கிறீங்கன்னா ஒரு 300 பேர் எடுப்பீங்க, ஒரு 400 பேர் எடுப்பீங்க, ஏன் ஒரு 1000 பேர் எடுக்கலாம் சார், ஒரு 2000 பேர் எடுக்கலாம். அது என்ன சார், இந்த 3 பேர் எப்படி சார் எடுக்க முடியும்? இந்த 2 பேர் எப்படி சார் எடுக்க முடியும் சார்? இந்த 306 பேர் அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டில் இல்லையா சார்? எப்படி சார் உள்ளே போனாங்க? அப்போது நீங்கள் கொடுத்த தகவல் தான் சார் ஆர்டி. இப்போது இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா சார்? கேஸ் இருக்குன்றாங்க. 2019 வரையும் கேஸே இல்லைன்னு சொல்லி ஆர்டிஐ தகவல் சொல்லுது சார் எங்கள் பேர் மேலே. அப்போது நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஐசிஎஃப் மேலே கேஸே இல்லாத போது 96லேருந்து 2016 வரை ஜிஎம் பவர் இருக்கும்போது தமிழ்நாட்டு மாணவர்கள் முழுமையாக நீ வேலை கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? அப்போது நாங்கள் என்ன கேட்குறோம், தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும் வேலை கொடுக்க மாட்டியா, இல்லை நாங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தது தான் நாங்கள் பண்ணியிருக்க தப்பா? நாங்கள் சவுத் ஜோன் ஆக்ட் அப்ரெண்டிஸு 20 வருஷமாக சவுத் ஜோனை மட்டும் இந்த ரயில்வே நிர்வாகம் வேலை வாய்ப்பு எதுவுமே வழங்காமல் ஏமாற்றிட்டு வராங்க. இவ்வளோ நாள் நாங்கள் எதை கேட்டாலும் எங்கள் மேலேயே பழைய போட்டுட்டு இருந்தாங்க. உங்கள் மேலே கேஸ் இருக்குது, இந்த ஜிஎம் பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போ எல்லா விதமான ப்ரூஃபையும் ரெடி பண்ணி எங்கள் மேலே எந்த விதமான கேஸும் கிடையாது, எங்கள் மினிஸ்டர் ஆஃப் ரயில்வே மேலே தான் கேஸ் இருக்குது. அப்படி இருக்கும் போது மற்ற 15 ஜோன் எடுக்கிறாங்க. அந்த மினிஸ்டர் ஆஃப் கேஸ் இருக்கும் போதும் என்ஓசி போட்டு 15 ஜோன் எடுக்கிறாங்க. சவுத் ஜோன் மட்டும் ஏன் ஆள் தேவைப்படலையா? வேகன்சி இருக்கு, வேகன்சி இருந்தா ஆர்டர் காப்பி வருது, வேலைக்கு வேணும்னா ஆள் எடுத்துக்கன்னு சொல்ற ஆர்டர் காப்பி வருது. ஆனா எனக்கு ஆள் தேவையில்லைன்னு அந்த ஆர்டர் காப்பியை திருப்பி ரிட்டர்ன் ரயில்வே போர்டுக்கு அனுப்புறாங்க. அப்ப எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க எதுக்கு ஆக்ட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கொடுக்குறீங்க? எங்க வாழ்க்கையெல்லாம் கெடுத்து குட்டி சாவராக்கி எங்களை சாவடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் என் புள்ள குட்டியோட வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு சொல்றாங்க 22,000 வேகன்ட் இருக்கு சவுத் ஜோன்லன்னு சொல்றாங்க. நாங்க இருக்கிறது மிஞ்சி போனா ஒரு 5,000 பேர் தான் இருப்போம். அந்த 5,000 பேருக்கு ஒரு இதுல போட்டு எங்களுக்கு ஒன் டைம் செட்டில்மெண்டா கூட கொடுத்து வேலை எடுக்க முடியாதா? எதனா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு உயிர் போனா அவ்வளோ பெரிய சங்கம் வருது, அவ்வளோ பெரிய ஆளுங்க வராங்க. ஒரு உயிர் போச்சு, நாங்க 23 உயிர் போயிருக்குது. இன்ன வரையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரல, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வரல. நாங்க எந்த விதத்துல போய் நாங்க நின்றுட்டு இருக்கிறது? ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றாங்க நீ நிக்க வேண்டிய இடம் இது கிடையாதுன்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் போனா என்கிட்ட இல்ல, ஜிஎம் கிட்ட போனா போர்டு போ. இதே மாதிரி ஒரு இடங்கிட்டயும் மாட்டின்னு போயின்னு இருந்தா நாங்க எங்களோட நிலைமை என்னைக்குதான் முடியும்? இதுக்கான தீர்வு என்னைக்குதான் சார் கிடைக்கும்? ரோட்ல இருக்கிற ஒரு நாய் அடிபட்டா கூட அதுக்கு ஒரு ப்ளூ கிராஸ் இருக்கு சார். ஆனா நாங்க ஒரு மனுஷங்க இந்த தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்து நாங்க இதுல இருக்கிறோம், படிச்சு நாங்கெல்லாம் ஒரு இதுல கிராஜுவேஷன்ல இருக்கிறோம். ஆனா எங்களுக்கான வேலையை நாங்க வாங்குறதுக்கு போராட வேண்டியதா இருக்கு. அந்த போராட்டத்தை பண்ணா கூட எடுத்துட்டு இப்படி அடைச்சி வச்சு சோறு தண்ணி இல்லாம குழந்தைங்கள இருந்து பொம்பளைங்கள இருந்து இப்படி கஷ்டப்படுத்தி இருந்தா எப்படி சார் இது? எங்களோட வேலையை கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா இந்த தமிழ்நாட்டில்? நாங்கள் ஒரே இதுதான் சார், எல்லா ஜோன்லையும் கொடுக்கும் போது தமிழ்நாட்டில் பிறந்த எங்களுக்கு மட்டும் கொடுக்கலனா இது எப்படி சார்? அதுக்கு தமிழ்நாட்டில் ஸ்டேட் போலீஸும் சரி நம்ம இதுவும் சரி சப்போர்ட் பண்ணலனா அப்புறம் யார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா? நாங்களாம் எப்படி சார் வாழ்க்கை வாழ்றது?